almost everything you need to know. ஹலோ நண்பா, இதுதான் அஜய். இவர் ஒரே நாளில் 3 கோடி சம்பாதிச்சாரு. ஆனால் இதை எப்படி சம்பாதிச்சாருன்னு இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை. அதை ஒரு மாதிரி சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவர் இதை எப்படி சம்பாதிச்சாருன்னு தெரிஞ்சுக்க இவரோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அஜய் இவங்க எல்லாரையும் அவரோட வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு பொசிஷனை ரீச் பண்ணாருன்னு அவரோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதா சொன்னார். டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பேசும்போது, ஸோ கைஸ், ஒரே நாளில் நான் 3 கோடி சம்பாதிச்சதுக்கு சீக்ரெட் என்னன்னா, நான் ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த கேமோட பேர் ரஷ்யன் ரூலட். இந்த கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிவால்வர் எடுத்துக்கிட்டு அந்த ரிவால்வர்ல புல்லட்ஸ் போட 6 இடம் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரே ஒரு இடத்துல புல்லட்டை போட்டுட்டு எல்லா பிளேயர்ஸும் அவங்களே சுட்டுக்கிற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ரிகர்ஸை பிரஸ் பண்ணி அட்டெம்ப்ட்ஸ் எடுக்கும்போது புல்லட் நம்ம மேல படலன்னா அதுக்கு 1 கோடி கொடுப்பாங்க. ஆனா நம்ம போட்ட அந்த ஒரே ஒரு புல்லட் நம்ம மேல பட்டுடுச்சுன்னா நம்மளோட உயிரே போயிடும். அஜய் இந்த மாதிரி 3 அட்டெம்ப்ட்ஸ் எடுத்து அதுல தப்பிச்சிட்டதுனால நான் உடனே ஒரே நாள்ல 3 கோடி சம்பாதிச்சிட்டேன். இதுதான் என்னோட சீக்ரெட்னு எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்றப்ப எல்லாரும் அவரை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு முட்டாள்தனமான கேமை விளையாடி இருக்க, உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை எங்க கிட்ட வேற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்ன பாரு அப்படின்னு திட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா அஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த கேம்ல ஜெயிச்சதுனால அது ஒரு சூப்பரான ரிவார்டிங்கான கேம்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த 3 அட்டெம்ப்ட்ஸ்ல அவரோட லக் அதிகமா இருந்ததுனால அதை ஒரு ஸ்கில் ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணோன்ற எண்ணத்துல வேற இருந்தாரு. அவர் மட்டும் ஒரு முட்டாள்தனமான ரிஸ்க் எடுக்காம எல்லாரையும் வேற அந்த ரிஸ்க் எடுக்க சொல்றாரு. இது கிட்டத்தட்ட அந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி, நான் எப்படி உங்க எல்லார்கிட்டையும் 100 ரூபா வாங்கி பணக்காரனானனும் அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா பணக்காரனாயிடலாம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அந்த வடிவேல் காமெடியிலேயாச்சும் திட்டிட்டு எல்லாருமே தக்காளி முட்டையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் இந்த ரஷ்யன் ரூலட் மாதிரி கேம் விளையாடினீங்கன்னா உயிரே போயிடும். இந்த உலகத்துல ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு சரியான டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணீங்கன்னா எப்படி நீங்க உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு நல்ல புக்கையோ வீடியோவோ இல்ல கோர்ஸையோ லான்ச் பண்ணா நிறைய மக்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனா நாளைக்கே இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுல உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாம எதுவுமே யூஸ்ஃபுல்லா சொல்லணும்னா கூட அதுக்கு தான் அட்டென்ஷனை கொடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஒரே நாள்ல 3 கோடி ஜெயிக்கிற ஸ்டோரி மாதிரி ஆத்தர் நசீம் தாலபும் 1987ல அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆன பிளாக் மண்டே டைம்ல மார்க்கெட்டை அவர் ஷார்ட் பண்ணதுனால ஒரே நாள்ல $40 மில்லியன் சம்பாதிச்சாரு. அவரோட ஃபினான்ஷியல் லைஃபை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாரு. புதுசா நிறைய பணம் கிடைச்சதுனால அதை போய் ஜாலியா செலவெல்லாம் பண்ணாரு. பட் அவர் எப்படி இந்த பணத்தை சம்பாதிச்சாருன்னு அவரே அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா இது ரிப்பீட்டபிள் மெத்தடா இருந்தா மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா நல்லா ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் இந்த மாதிரி சம்பாதிச்சதுக்கு பியூர் லக் தான் காரணம், ஸ்கில் அவ்வளவா இல்ல. இதே மாதிரி பல அட்டம்ஸ் எடுத்துட்டே இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஃபெயில் ஆயிடுவாருன்னு அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால மனுஷங்க இந்த மாதிரி பண்ற சைக்காலஜிக்கல் எரர்ஸ் பத்தி இன்சர்ட்னு ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்ட சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சில காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நசீம் தாலப் இங்க ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரிஸ்னு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த கான்செப்ட் படி இந்த அஜய் ஒரு தடவை அந்த ரஷ்யன் ரூலட் கேமை பிளே பண்ணி உயிரோட தப்பிச்சு வந்துட்டான். ஆனா இது லக்குனால தான் நடந்தது, அவனோட ஸ்கில்னால நடக்கலன்னு புரிஞ்சுக்காமலே இருந்துட்டானா கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமாவே இறந்து போயிடுவான். இவனை நம்பி எல்லாருமே இந்த கேமை விளையாட போனாங்கன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் பணக்காரங்களா திரும்ப வருவாங்க, மத்தவங்க எல்லாம் சுடுகாட்டுல தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. லக்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதும் ஸ்கில்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதும் ஒரே விஷயம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஒருத்தர் ரஷ்யன் ரூலட் விளையாடி பணக்காரர் ஆகிறதும் லைஃப் ஃபுல்லா டாக்டர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனுக்கு டெடிகேட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆகிறதும் ஒரே விஷயம் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கும் இதுக்கும் இருக்கிறதுக்கான வேல்யூ கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான விஷயம்னு சொல்றாரு. எல்லாரும் இந்த உலகத்துல முட்டி மோதி அதிகமா எஃபர்ட் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களும் ஸ்கில் இருக்கிறவங்களும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்கில்ஸ் மூலமா மாடரேட் சக்சஸ் லெவலை ரீச் பண்றாங்க. ஆனா எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் ரீச் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல கிடைக்கிற ஒரு பிக் பிரேக் ஒரு லக்கியான ஈவெண்டா தான் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா பல பேர் இந்த லக்கை நோட்டீஸ் பண்ணாம எல்லாமே அவங்களோட ஸ்கில்லால தான் நடந்தது, லக்கோட எலிமெண்ட் கொஞ்சம் கூட இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஓவர் கிரெடிட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்மளும் பண்ணோம்னா ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது நிறைய விதத்துல தப்பா போகும்ன்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆத்தர் நசீம் தாலப் சில கான்செப்ட்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கியூனஸ் அண்ட் ஏசிமெட்ரி. நசீம் தாலப் ஒரு காலத்துல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு நியூயார்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்க்கு வேலை செய்யும்போது அடிக்கடி வீக்லி டிஸ்கஷன் மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. இவர் இந்த மாதிரி மீட்டிங்ல ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இவர்கிட்ட, சார் நீங்க இப்ப அடுத்த வாரம் மார்க்கெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க, புல்லிஷா இருக்குமா பேரிஷா இருக்குமா, அதாவது மேல போகுமா கீழே போகுமா
போகுமான்ற மாதிரி அவரோட ஒப்பீனியனை கேட்டாரு. இதுக்கு நசீம் தாலப் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் மேல தான் போகும், அதுக்கு 70% பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் இன்டரப்ட் பண்ணி, சார் ஆனா நீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி S&P 500 ஃபியூச்சர்ஸை ஷார்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களே, அதாவது மார்க்கெட் கீழே போகுன்றது தானே உங்க எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு, ஏன் இப்ப மேல போகும்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. உங்க மைண்ட் அண்ட் தாட் ப்ராசஸை மாத்திக்கிட்டீங்களா, அப்படி மாத்திக்கிட்டீங்கன்னா ஏன்னு கேட்டாரு. அதுக்கு நசீம் தாலப் வந்து நான் என்னோட மைண்ட்லாம் மாத்திக்கலப்பா, அந்த ட்ரேட்ல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு. இதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க, கன்ஃபியூஸ்டாவும் இருந்தாங்க. என்ன அடுத்த வாரம் மார்க்கெட் மேல போகும்னு சொல்றாரு, ஆனா பிராக்டிகலா இவர் வந்து முன்னாடியே மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருந்தது. சார் நீங்க புல்லிஷா இருக்கீங்களா பேரிஷா இருக்கீங்களா, எங்களுக்கு புரியலையே சார் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நசீம் தாலப் வந்து எஸ் அடுத்த வாரத்துக்கு மேல போகும் தான் நினைக்கிறேன், அதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா அது மேல போனாலும் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் போகும். பட் இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் விழ ஆரம்பிச்சதுன்னா அது அதிகமான பாயிண்ட்ஸ் விழும்னு எதிர்பார்க்கறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு அப்சைட் கெயினை விட டவுன் சைட் கெயின் அதிகமா தெரியறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு. இதனால என் பொசிஷன் தப்பா போனா நான் எதிர்பார்க்குற மாதிரி அடுத்த வாரம் மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தான் லாஸ் வரும், ஆனா மார்க்கெட் கீழே போச்சுன்னா அது அதிகமான பெர்சன்டேஜ் விழுந்து எனக்கு அதிகமான லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறேன். இதுதான் என்னோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டுன்னு சொல்றாரு. நிறைய பேர் வந்து மார்க்கெட்ஸை புல்லு பேர்னு ஜுவாலஜியா மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா ரியல் வேர்ல்டுல இந்த புல்லு பேரெல்லாம் விட ப்ரொஃபஷனலா ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்றவங்க ஏசிமெட்ரிக் ரிட்டர்ன்ஸ்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அதாவது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ட்ரேட்ல உங்களுக்கு கம்மியான ரிஸ்க்ல அதிகமான ரிவார்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்றாரு. ஆனா பல பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அவங்களோட கம்ப்ளீட் ஐடியாலஜி அண்ட் தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்காம அவங்க மேல போகும்னு சொன்னா வாங்கலாம், கீழே போகும்னு சொன்னா விற்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஆனா நம்ம இப்படி யோசிக்காம ஏசிமெட்ரிக்கா யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிரிப்டோ மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேருக்கு வந்து அதை கம்ப்ளீட்டா வாங்காதீங்க, அது அன்ரெகுலேட்டடா இருக்கு, அதை கண்டிப்பா வாங்குங்க, அதுதான் அதிக ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல பிளைண்டா டெசிஷன் எடுப்பாங்க. ஆனா இந்த பிளைண்ட் டெசிஷன்ஸ் எடுக்காம இங்க தாலப் சொல்ற மாதிரி ஏசிமெட்ரிக்கா யோசிச்சு பாருங்களேன். கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்கி தான், ஆனா எவ்வளவு ரிஸ்கை என்னால பர்சனலா தாங்க முடியும், 1000, 2000, 5000 இதெல்லாம் என்னோட போர்ட்ஃபோலியோல 0.1% கூட வராது. ஆனா இன்னைக்கு நான் எடுக்கிற இந்த சின்ன ரிஸ்க் வந்து எனக்கு ஏசிமெட்ரிக் ரிட்டர்ன் கொடுத்தா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் கிரிப்டோ மார்க்கெட்ல டவுன்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச லாபம். யூஎஸ்ல ட்ரம்ப் எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிட்காயின் வந்து புது ஆல் டைம் ஹைஸ் செட் பண்ணிக்கிட்டே போகுது. இப்போ இந்த வீடியோ பண்ற டைம்ல $97,000 வேல்யூவை தாண்டிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்க கிரிப்டோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க காயின்ஸ்விட்ச் ஆப்பை யூஸ் பண்ணலாம். காயின்ஸ்விட்ச் தான் இந்தியாவிலே பெரிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். உங்க பிளாட்ஃபார்ம்ல நீங்க கிரிப்டோஸை பை அண்ட் செல் பண்றது மட்டும் இல்லாம கிரிப்டோட ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேடிங் இல்ல ஹெட்ஜிங் பண்ணணும்னா கூட 350+ கான்ட்ராக்ட்ஸை 25x லெவரேஜோட பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ 2 crores மேல யூசர் பேஸ் இருக்கக்கூடிய காயின்ஸ்விட்ச் ஆப்ல கிரிப்டோஸ்ல நீங்க ஆக்டிவா மேனேஜ் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட ப்ரோமோட்ல ஸ்மார்ட் இன்வெஸ்ட் ஃபீச்சர்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அங்க அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க உங்களுக்கு கிரிப்டோஸ்ல ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா அதுல நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு 0 ஃபீஸும் 1% கேஷ்பேக்கும் தரதா சொல்றாங்க. காயின்ஸ்விட்ச் வந்து இவங்க மேனேஜ் பண்ற அசெட்ஸோட சேஃப்டிக்காக FIU-லயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவங்க வெப்சைட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் படி அவங்க கிட்ட அப்ராக்சிமேட்டா 3,500 crores கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் இருக்கிறதாவும் கஸ்டமர்ஸும் அப்ராக்சிமேட்டா 2,800 crores கிரிப்டோஸை ஹோல்டு பண்றதா சொல்றாங்க. ஸோ கிரிப்டோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி காயின்ஸ்விட்ச் ஆப்பை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2, சர்வைவர்ஷிப் பயஸ். நீங்க வாழ்க்கையில ரொம்ப அதிகமா முன்னேறி போனோம்னா ஜெயிக்கிறவங்க ஸ்டோரியை மட்டும் பார்க்க கூடாது, தோக்குறவங்களோட ஸ்டோரியும் ரொம்ப அதிகமா பார்க்கணும். ஏன்னா யூஸ்வலா ஜெயிக்கிறவங்களோட ஸ்டோரியில இருந்து கிடைக்கிற யூஸ்ஃபுல்லான லெசன்ஸை விட தோக்குறவங்களோட ஸ்டோரியில தான் ரொம்ப அதிகமான யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ் கிடைக்கும். வீடியோவோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜெயிக்கிறவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தா அது எல்லாருமே உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னோம் பாருங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சர்வைவர்ஷிப் பயஸ். சர்வைவர்ஷிப் பயஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஜெயிக்கிறவங்களோட கதையை நம்ம கேட்டு அதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான். ஸ்டார்டிங்ல அஜய் வந்து எதனால அந்த ரஷ்யன் ரூலட் கேமை பத்தி மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்ல முடிஞ்சது, ஏன்னா அந்த கேமை விளையாடிட்டு அவன் உயிரோட திரும்ப வந்தான். அவன் ஜெயிச்சதுனால அவனோட ஸ்டோரியை கேட்க நம்ம ரெடியா இருந்தோம். அது உயிர் போற விளையாட்டுனால நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. ஆனா அதுவே வேற ஏதாவது ஃபீல்டா இருந்தா லக் அண்ட் சான்ஸ் வந்து எவ்வளவு பெரிய ரோலை பிளே பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. ஜஸ்டின் பீபர் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணி தான் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணா, அதனால சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான். நானும் அதெல்லாம் பண்ண போறேன், சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாட போறேன், பெரிய லெவல் சக்சஸ் அச்சீவ் பண்ண போறேன்னு இப்படி நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. ஆனா ஆல்டர்னேட் ஹிஸ்டரிஸ்ல இருக்க பாசிபிலிட்டிஸை பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. என் World War II டைம்ல கூட இந்த சர்வைவர்ஷிப் பயஸ் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது. யூஎஸோட ஏர்ஃபோர்ஸ் வந்து போருக்கு போயிட்டு வர ஃபிளைட்ஸ் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸை அப்சர்வ் பண்ணி பார்த்து அது அதிகமா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போருக்கு போயிட்டு வர ஃபிளைட்ஸ்ல இங்க தான் அதிகமா அடிபடுது, இங்க தான் டார்கெட் பண்ணி ஷூட் பண்றாங்க, ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபிளைட்ஸ் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் டேமேஜ் ஆகாம திரும்ப வரும்ன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இருந்தாங்க.
இருப்பாங்க. ஆனா இப்படி அதிகமா அடிபடுற இடத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுல ஆர்மர் இல்ல ப்ரொடெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணா கூட அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்க சர்வைவர்ஷிப் பயஸால அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு புரிய வந்தது. இவங்க பண்ற ரிசர்ச் ஒர்க் எல்லாத்தையும் போருக்கு போயிட்டு அடி வாங்கினாலும் சக்சஸ்ஃபுல்லா திரும்ப அமெரிக்காக்கு ரிட்டர்ன் ஆகிற ஃபிளைட்ஸ்ல இவங்க ஆராய்ச்சி பண்ணதுனால இந்த இடத்துல தான் அடிபட்டிருக்கு, இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் ஏத்தலாம்னு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா உண்மை என்ன, அந்த இடத்துலலாம் அடி வாங்கினாலும் அந்த ஃபிளைட்ஸ்ல அந்த இடத்துலலாம் ஆல்ரெடி தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததுனால தான் இந்த ஃபிளைட்லாம் ரிட்டர்னே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்வைவ் ஆகி ரிட்டர்ன் ஆகிற ஃபிளைட்ஸ்ல எந்த இடத்துலலாம் அடி படலையோ அங்கே தான் இவங்க ஸ்ட்ரென்த்தை ஏற்றணும். ஏன்னா பேட்டில் ஃபீல்டில் இந்த இடத்துலலாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃபிளைட்ஸ்லாம் அங்கேயே உடஞ்சி கீழே விழுந்துடுது. ஆனால் அதெல்லாம் அங்கேயே உடஞ்சி தோத்து போயிட்டதுனால அந்த தோத்து போனவங்களோட ஸ்டோரி வந்து மக்கள் கிட்ட ரீச்சே ஆகல. இதுதான் சர்வைவர்ஷிப் பயஸோட பிரச்சனையே. சரியான வழியில நம்மளை யோசிக்க விடாம ஜெயிச்சு வந்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளை யோசிக்க வைக்கும். இதனால சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரியாலிட்டி வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஈஸியா புரியாம போயிடும். ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க பாருங்க, அவங்கெல்லாம் நீங்க ஏன் ட்ரேட் பண்றீங்கன்னு கேளுங்களேன். யாரோ ஒருத்தர் ஷார்ட் டைம் பீரியட்ல கோடி கணக்கில் பணம் பார்த்துட்டாங்க, லட்சக்கணக்கில் பணம் பார்த்துட்டாங்க, நானும் அந்த மாதிரி பணம் சம்பாதிக்க போறேன்னு சர்வைவர்ஷிப் பயஸ்ல அதுல ஜெயிக்கிற கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் மக்களோட கதையை கேட்டு நமக்கும் சீக்கிரமா பணம் கிடைச்சிடும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு தடவை உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணும்போது ஒரு டிஸ்க்ளைமர் வரும் பாருங்க, 9 out of 10 பீப்புள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல லாஸ் தான் பண்றாங்கன்னு. அந்த விஷயம் தான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க சர்வைவர்ஷிப் பயஸ்னால அஃபெக்ட் ஆகுறீங்களா, ரிஸ்கியான கேம் விளையாடுறவங்களோட வின்னிங் சைட் ஸ்டோரியை மட்டும் கேட்டு முடிவு பண்றீங்களான்றதுல கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த சர்வைவர்ஷிப் பயஸ் வந்து ஜெயிக்கிறவங்களோட ஸ்டோரியை மட்டும் நம்ம கேட்க வச்சு தோத்து போனவங்களோட ஸ்டோரியெல்லாம் இக்னோர் பண்ண வச்சு நம்மளை யோசிச்சு ஒழுங்கான டெசிஷன் எடுக்க விடாம தடுத்துரும். நம்மளோட வின்னிங்கை ஓவர் எஸ்டிமேட் பண்ண வச்சிடும், லூசிங்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வச்சிடும். ஸோ இந்த ரேண்டம்னஸ்னால நிறைய நேரங்களில் ப்ராபபிலிட்டி இன்வால்வ் ஆகிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்துல ஜெயிச்சிங்கன்னா அது உங்களோட ஸ்கில்லுன்னு நினைச்சுப்பீங்க, ஆனா தோத்துட்டீங்கன்னா அது ரேண்டமா ஏதாவது ஒரு பேட் லக்கால நடந்துருச்சுன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி திங்கிங் எரர்ஸை நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் அவாய்ட் பண்ண முடியும். ஹியூமன்ஸ் யோசிக்கும் போது காமனா என்ன எரர்ஸ் பண்ணுவோன்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன காக்னிட்டிவ் பயாஸ் வீடியோஸை பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க முடியும். நம்பர் 3, த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். மனுஷங்க ஸ்டாக் மார்க்கெட்டையோ ஹிஸ்ட்ரியோ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் நடந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபியூச்சர்ல எடுக்க போற ரிஸ்கை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தா நமக்கு பிரச்சனை வராதுன்னு நினைப்பாங்க. காலங்காலமா இதுதான் நடந்தது, ஃபியூச்சர்லயும் இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி இது வரைக்கும் ஒரே நாள்ல 15% மேல விழுந்ததே இல்லைன்னு இப்போ வரைக்கும் இருக்க ஹிஸ்டரி வந்து நமக்கு ஒரு டேட்டாவா கொடுக்குது. ஆனா இந்த ஹிஸ்டரி டேட்டாவை வச்சு இதுக்கப்புறமாவும் ஒரே நாள்ல 15% விழுறதுக்கு சான்ஸே இல்லப்பா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்க டேட்டால ஒரு தடவையும் நிஃப்டியில ஒரு சிக்னிஃபிகன்ட் பெர்சன்டேஜ் டிராப் வந்து ஒரே நாள்ல வரப்ப அதுக்கு என்ன காரணம்னு பக்கத்திலே எழுதிருக்காங்க. இதுதான் ஹிஸ்டரி நமக்கு கொடுத்திருக்க டேட்டா. இப்ப இருக்க டேட்டா படி அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நிஃப்டி 15% விழவே இல்லை. ஸோ இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு ஹிஸ்டரி அனலைஸ் பண்ணி ஒருத்தர் ஒரே நாள்ல 15%லாம் விழ சான்ஸே கிடையாதுப்பா, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்ல ஓவரா கடன் வாங்கி இல்ல லெவரேஜ் எடுத்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல அதிகமான ரிஸ்க் எடுத்து ஒரு பொசிஷன் வச்சிருந்தாருன்னா அவர் நேரம் சரியில்லாம ஏதாவது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் உடனே நடந்துருச்சுன்னா ஓ இப்படியும் நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா ஹிஸ்டரியில அது ஆட் ஆயிடும். ஆனா இந்த ஹிஸ்டரியை நம்பி ஓவரா ரிஸ்க் எடுத்தவன் அந்த 15% டிராப் போறப்ப ஒரே நாள்ல பேங்க்ரப்ட் ஆகி நடுத்தெருவுக்கு வந்துருவான். ஸோ இது வரைக்கும் நடக்காத விஷயம் இனிமே நடக்கவே நடக்காதுன்ற மைண்ட் செட்டோட நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஒரு பண விஷயத்துல ரிஸ்க் எடுக்க போறோம்னாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லாம கொஞ்சம் அலர்ட்டாவும் காஷியஸாவும் டிசிஷன்ஸ் எடுக்கிறது நமக்கு இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸை நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் உலகத்துல பிரச்சனைன்னு ஃபீல் பண்ற நேரத்துல தான் யார்கிட்ட பணம் சேவிங்ஸா இருக்கோ அவங்களுக்கு பெட்டர் டீல்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியா யூஸ் பண்ணிக்கிறவங்க அவங்க வாழ்க்கையிலே பண்ணக்கூடிய பெஸ்ட் டீல்ஸை அந்த மாதிரி டைம்ல தான் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் ஸ்வான் கான்செப்டை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன இந்த பிளாக் ஸ்வானோட புக் சம்மரி இங்க கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஃபோல்டு பை ரேண்டம்னஸ் புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. கிரிப்டோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காயின்ஸ்விட்ச் ஆப்பை செக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.